Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 5 Two-Dimensional Analytical Geometry 2 Exercise 5.2 la 6th question solve பண்ணலாம். Prove that the length of the lactus rectum of the hyperbola x square by a square minus y square by b square is equal to 1 is 2 times of b square by a அப்படின்னு நம்ம வந்து proof பண்ணுமா. இது வந்து ஒரு proof sum. சரிங்களா? இப்போ lactus rectumனா என்னன்னு தெரியணும். அப்புறம் அதோட லென்த் என்ன இது வந்து நான் கண்டுபிடிச்சாதான் நான் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். நமக்கு ஹைப்பர்போலா இப்படி இருக்கும் இல்லையா, அண்ட் இங்கே வந்து ஃபோக்கஸ் இருக்கும். அண்ட் லாக்டஸ் ரெக்டம் வந்து இந்த ஃபோக்கஸை வந்து தாண்டி போகும், எல் டேஷ். இதை தான் நான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இதை எழுதிடலாம். த லாக்டஸ் rectum L dash of the hyperbola passes through foci இல்லையா. and foci நான் S ன்னு மென்ஷன் பண்ணுறேன். அது எப்படி எழுதுவேன்னா AE, 0 பாசிட்டிவ் சைடு எடுக்கனால ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் எடுக்கல. கிளியர்? என்னென்னு எழுதிடலாம். L is AE அண்ட் ஒய் இருக்கிற இடத்துல y1ன்னு நான் எழுதிப்பேன். இப்போ இதை வந்து நான் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது இல்லையா. இந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக இதுவும் ஒய்யோட வேல்யூக்கு பதிலாக y1னும் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு வந்து y1 ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாமா. இதுலேயும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இ ஸ்கொயர் இந்த மைனஸ் டேர்மை ஆன்சர் கொண்டு போயிடுறேன், ப்ளஸ் 1 இன்சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ y1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ y1 ஸ்கொயர் இருக்கட்டும், பி ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போயிடலாம். அப்போ y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அந்த சைடு போயிட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் இருக்கும். கிளியரா? இப்போ இந்த டேர்மில் நான் இ ஸ்கொயர் மைனஸ் 1 என்னன்னு கொண்டு பி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிப்போம்ல. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஜென்ரல், இது வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. இப்போ இதே டேர்ம் இங்கே வரணும், இதே டேர்ம் தான் இங்கே வரும். அப்போ நான் இந்த ஏ ஸ்கொயரை டிவைடட் பைல கொண்டு வரேன், இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த டேர்ம் இங்கே இருக்கா, இ ஸ்கொயர் மைனஸ் 1க்கு பதிலாக நான் என்ன எழுதினா போதும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இப்போ ரெண்டு பி ஸ்கொயர் இருக்குது, அப்போ இது என்னவா மாறிடும், பி பவர் 4ஆக மாறிடும். அடுத்த லைனில் எழுதுகிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்னா y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி பவர் 4 டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இப்போ y1 மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் வரும். அப்போ இந்த 4 ஒரு 2 கேன்சல் ஆகிட்டு பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏன்னு கிடைக்கும். இது வந்து y1ஓட வேல்யூ. ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் இருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் வேணும். இப்போது ரெண்டு எல், இங்கே எல் இருக்குது, எல் டேஷ் இருக்குது, இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணால் தான் லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம் கிடைக்கும். கரெக்டா? தேர்ஃபோர் n points of lactus rectum L and L dash are first AE, y1 ஓட வேல்யூ என்னது, இப்போ b ஸ்கொயர் பை ஏ, இது வந்து பாசிட்டிவ் சைடு. அடுத்து இன்னொரு சைடு இருக்கும் அண்ட் ஏஇ மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இப்போ இது ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஹென்ஸ் த லென்த் ஆஃப் லாக்டஸ் rectum is equal to b square by a plus b square by a, which is equal to 2b square by a, 2 times இல்லையா. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் திஸ். நம்ம அடுத்த கொஸ்டின் 7th ஒன் பார்க்கலாம். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் பி ஆன் த ஹைப்பர்போலா, ஹைப்பர்போலாவில் இருக்க எனி பாயிண்ட் பி
is the length of its transverse axis அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் மூலயமா ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். let px, y be any point on hyperbola. ஓகேங்களா. அண்ட் ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னா x square by a square minus y square by b square is equal to 1. இப்போ x axis இருக்கு, இது y axis, இது வந்து ஹைப்பர்போலா, இது x x dash y y dash எழுதிக்கலாம். இப்போ இங்க வந்து ஃபோக்கஸ் வரும், ஃபோக்கை வந்து இங்க வரும், s வந்து ae, 0, இந்த பக்கம் இருக்கிறது s டேஷ்னு எடுத்துக்கலாம், மைனஸ் ae, 0, அண்ட் இந்த பக்கமும் டைரக்ட் ரேஸ் வரும் இல்லையா. டைரக்ட் ரேஸ் எப்படி எடுத்துக்கலாம், இது k, இந்த பாயிண்ட் வந்து k dash, அண்ட் லைனை வந்து m டேஷ்னு எடுத்துக்கலாம். கிளியரா. இப்போ ஹைப்பர்போலால ஒரு இடத்துல பாயிண்ட் p இருக்கு, இதை வந்து பாயிண்ட் pன்னு எடுத்துக்கிறேன், x, y. இதுல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன், அது n சரிங்களா. ஃபோக்கஸ்ல இல்லை, அது இல்லாமல் பெர்பெண்டிகுலர். அதே மாதிரி டைரக்ட் ரேஸ்லயும் நான் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிப்பேன். கிளியரா. இந்த பாயிண்ட் வந்து நம்ம mன்னு எடுத்துக்கலாம், இந்த லைன்ல வரனால pmன்னு எடுத்துப்போம். அண்ட் நமக்கு வந்து s டேஷ்ல இருந்து pயோட வேல்யூவும் sல இருந்து pயோட வேல்யூ, இது இப்போ s டேஷ் pயோட வேல்யூல இருந்து sp வேல்யூவை மைனஸ் பண்ண எனக்கு லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம் அதாவது 2aன்னு கிடைக்கணும். இதுதான் கண்டிஷன், இதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், ரொம்ப நம்ம எலாபரேட் பண்ண வேண்டாம், இதுதான் நமக்கு தேவையான விஷயம், அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ சம் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். அண்ட் சென்டர் வந்து சி, இது வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், அதனால நான் எழுதிக்கிறேன். கிளியரா. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் தெரியும், ரேஷியோ தெரியும் இல்லையா. sp by pm is equal to e, இந்த ரேஷியோ எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். sp by pm is equal to e. இப்போ இந்த pm இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், அப்போ sp is equal to e into pmன்னு எழுதிக்கலாமா. sp is equal to e into pm. pm ஓட வேல்யூ, இதுதான் pm வேல்யூ. இந்த வேல்யூ k-லேருந்து n வரைக்கும் இருக்கிற வேல்யூ ஈக்குவலா, pm ஓட வேல்யூ k-லேருந்து n வரைக்கும் இருக்கிற வேல்யூ ஈக்குவல், அப்போ e into nkன்னு எழுதிப்பேனா. இப்போ nkவை நான் எப்படி எழுதுவேன்னா சென்டர்லேருந்து n, அதுலேருந்து சென்டர்லேருந்து கேவை மைனஸ் பண்ணால் kn கிடைக்கும். e is equal to சென்டர்லேருந்து n, இந்த ஃபுல் லென்த் பாருங்க, ஃபுல் லென்த்து, அதில் இந்த லென்த் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்காது, மைனஸ் ck. கிளியரா. இப்போ இது e, cnோட வேல்யூ என்ன x, மைனஸ் ck வேல்யூ என்னது டைரக்ட் ரேஸோட வேல்யூ a by e, கரெக்டா, a by e. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும், e into x, ex minus a by e. நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்னா, sp is equal to e into ex minus a divided by e. அப்போ e என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். therefore sp is equal to ex minus a. இப்போ எப்படி sp கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி s dash pயும் கண்டுபிடிக்க, s dash p இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சேம் ரேஷியோ தான், s dash p divided by pm dash which is equal to e. இப்போ இந்த pm dash e பக்கத்தில் கொண்டு போயிடலாமா. s dash p is equal to e into pm dash. இப்போ pm dash ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்ப்ளீட் லென்த் பாருங்க, n-லேருந்து k dash வரைக்கும் நான் ஆட் பண்ணும், nk dashன்னு அதை எழுதிக்கலாமா. pm dash nk dashன்னு எழுதிக்கலாம். அண்ட் c-லேருந்து சென்டர்லேருந்து n வரைக்கும் இருக்கிறது x, இது டைரக்ட் ரேஸ். அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும், இங்கே மைனஸ் பண்ணும், அங்கே என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணும், இதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் e into nk dash. இப்போ nk dash எப்படி சொன்னேன், x plus a by e, டைரெக்டாக எழுதிக்கலாம், டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ e into x LCM ex plus a by e, e கேன்சல் பண்ணிடலாம். அப்போ s dash p is equal to ex plus a. ஆன்சரில் நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லிட்டேன், s dash p minus sp. இப்போ s dash p ஓட வேல்யூ என்னது ex plus a மைனஸ் sp-யோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ex மைனஸ் a. மைனஸ் இருக்கிறனால ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம்,
next line ex plus a minus ex minus into minus plus a plus ex minus ex என்ன ஆயிடும் cancel ஆயிடும். இப்போ a plus a 2a இதுதான் length of lactose rectum. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோமா? இதை இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும். ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். s dash p minus sp is equal to 2a is equal to length of transverse axis ன்னு எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.